வணக்கம். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அதை வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம ரெடிலாம் ரெடி பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா, புளியோதரை பார்க்கவே நல்லா கமகமன்னு கோயில் புளியோதரை மாதிரி வாசனை, நல்லா வத்தல்லாம் போட்டு புளியோதரை, அவியல் பண்ண சொன்னார். எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், ஆம்லேட்டு, ஆஃப் பாயில். இன்றைக்கி சாப்பிடுவோம். அவியல் இன்றைக்கி என் ஒய்ஃப் ஃபஸ்ட் டைம் இருக்குது. எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க அவியல். நம்ம கல்யாணத்தில் கூட நிறையா சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த டேஸ்ட் என் ஒய்ஃப் எப்படி வச்சுருக்கான்னு தெரியல. சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா வச்சுருக்கான்னு நம்புகிறேன். நல்லா வச்சுருப்பா. ஏன்னா யூடியூப் பார்த்தாக்கே சொன்னேன். ஓகே, சாப்பிட்லாமா? வாங்க சாப்பிட்லாம். அந்த மிளகாயெல்லாம் போட்டு சாப்பிட்லாம். விற்கிதுப்பா. சூப்பராக இருக்கு. நல்லா தான் வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். வேறு கோயில் புளியோதரை மாதிரியே உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்கேன். அது என்ன இருந்துச்சா? எனக்கு இந்த மாதிரி புளியோதரைக்கு கத்திரிக்காய் கொச்சி, அம்மா வைக்கல கத்திரிக்காய் புளி ஊற்றி நல்லா கெட்டியாக கத்திரிக்காய் பிரியாணி சூப்பராக வைக்கும் அம்மா. புளியோதரைக்கெல்லாம் அதுதான் சூப்பராக இருக்கும். அது பண்ணியிருந்துருக்கோம். இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டோம். இது பண்ணால் அது பண்ணிருக்கோங்க. புளியோதரைக்குன்னு அது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன். திருப்பி கேட்டு நல்லா இல்லைன்றுவேன். வேறு பெரிய அவனுக்கு எழுதியிருக்கேன். இல்லை முருங்கைக்காயை காணும். முருங்கைக்காய் எனக்கு வரவே இல்லை. கொஞ்சம் ஒன்றா இருந்துச்சு.
முருங்கைக்காவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொரியல்லையே முருங்கைக்காய் பொரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா பொரியலும் பிடிக்கும். இந்த பாவக்காய் கரெக்டு தான், சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே பிடிக்கும் எனக்கு. பாவக்காய் பொரியல்னாலே தனி ஒரு அது ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்க. சாப்பாடு வந்து பொரியல் இல்லாமல் சாப்பிட்டா அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. அந்த மாதிரி ஒன்று. நானும் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீடியோவுக்கு. முருங்கைக்காய் பொரியல் இந்த தேங்காய் துருவி போட்டு பண்ணுவோம்ல, அவிச்சு போட்டு, அது வந்து எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்லாம். ஆனால் என்ன வாய் தான் வலிக்கும். அது இலை ஃபுல்லாக அந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசை. ஒரு நாள் அந்த மாதிரி வீடியோ போடலாம். ரெக்கார்ட் ஆகுது, அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். வெயில் கொஞ்சமாக அடிக்குது. முருங்கைக்காய் இப்போ தான் சாப்பிடணும். அப்போ தான் அதில் தோலில் கூட அதில் அதிக சத்து இருக்குது. ஏன்னா அதுதான் உனக்காக தான் மெயினாக சொல்கிறேன் நான். வீடியோவில் இருக்கிறவங்கள கூட அவங்க எப்படி சாப்பிட்றாங்க எனக்கு தெரியாது. நீ வந்து அந்த இப்படி தனியாக ஒன்று எடுத்துக்கிற, இப்படி சாப்பிட்டு தூக்கி போட்டுருவேன். அப்படி போடக்கூடாது. முக்கால் சத்து அது தோலில் தான் இருக்குது. அதனால் முருங்கைக்காய் வந்து இப்படி தான் சாப்பிடணும். இப்படி வெறிஞ்சாக்க தான் போடணும். இப்படி மெல்றதுனால தான் என் வாய் பல்லெல்லாம் வலிக்கும், வாயெல்லாம். டெய்லி கூட முருங்கைக்கீரை போடும். உடம்பு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரைலாம். புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிச்சிருந்தேன். புளியெல்லாம் போட சொல்லலை. நீ ஏன் சரியாக ஃபில்டர் பண்ண மாட்டேங்கிற? நான் இருந்தால் நான் ஃபில்டர் பண்ணி கொடுத்துருப்பேன். என்ன பண்ணுறது, வேலை இருக்குல்ல, வேலைக்கு போயிட்டேன். உண்மையிலேயே அவியல் நீ சூப்பராக வச்சுருக்கேன்.
இப்படி தான் வைக்கணும் டேஸ்ட்டாக. சரியா? வீடியோ கட் ஆகிடுச்சா? இந்த மாதிரி ரெக்வஸ்ட்டாக அவங்க சொல்லலைன்னா அவியல்னா என்னென்னு கூட நான் பார்த்துருப்பேன்னு என்னன்னு தெரியல. நான் சாப்பிட்ருக்கேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இப்போ நீ உன் கையில் சமைச்சு நான் எப்போ சாப்பிட்றது? கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீ செஞ்சு கொடுத்துருக்க. ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. உங்கள் ஊர் பக்கம் சாப்பிட்றது இல்லையா? எனக்கே இது பேர் அவியல்னு இப்போ தான் தெரியும். இதுக்கு பேர் கூட்டுன்னு தெரியும். கெட்டியாக கிரேவி மாதிரி வைக்கிறது கூட்டு. இங்கிட்ட வச்சுருந்தது நம்ம முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்கீரை அது மாதிரி பொருள்கள் இருந்துச்சுன்னா பொரியல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இதை கூட்டு எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு கூட்டு வைப்பாங்க அப்படின்னு தான் தெரியுமே தவிர இதுக்கு பேர் அவியல்னு தெரியாது. வீடியோ கட்டாதனாலையா? சரி, முடிச்சிடலாம். இது சில்லுன்னு ஜூஸ் குடிக்க போகிறோம். இந்த மாதிரி சில்லுன்னு வெயிலில் அழிஞ்சு தின்னுட்டு வந்து சில்லுன்னு குடித்தா இன்னொரு கிளாஸ் கூட குடிச்சிடலாம் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. வேற ரெடி பண்ணி குடிக்கலாம். ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கியா? சரி, வேற குடிச்சிக்கிறேன். ஓகே, இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் சொன்ன மாதிரி நல்ல கோயில் புளியோதரை மாதிரி மணக்க ஒரு புளியோதரை, எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு நல்ல சத்தான ஒரு அவியல், தரமான ஒரு சாப்பாடாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. முருங்கைக்கீரை பொரியல், ஆம்லேட்டு, ஆஃப் பாய், ஃபினிஷிங்கில் லெமன் ஜூஸ், சூப்பராக முடிச்சாச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கமெண்ட் சேனல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.